வணக்கம். நெருப்பு தமிழர். சராசரியாக வர்ற தமிழக அரசியலில் ஒரு வாக்குக்கு சராசரியாக எப்போதுமே ஒரு 500 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து ஓகே இந்த இது ஒரு 1000 கொடுப்போம் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சுல்ல. இந்த முறை அதிமுகவும் திமுகவும் சராசரியாக வாக்குக்கு 2000 5000 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு 10,000 20,000 வரைக்கும் போகும். ஒரு ஓட்டுக்கு 10,000 20,000 போகும். ஏன்னா விஜயை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு செய்வாங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இது நடக்குங்க, நடந்தே தீரும். அப்போது விஜயை வளரவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அதே வேளையில் நாங்கள் அதிமுகவும் திமுகவும் நாங்கள் 2 பேரும் பங்காளிங்க. எம்ஜிஆர் திமுகவிலேருந்து பிரிஞ்சு தானே வந்தார். என்ன பங்காளி, நமக்குள்ளே என்ன இருக்குது, வேற ஒருத்தனை உள்ளே விடக்கூடாது, நம்ம 2 பேரும் அடிப்போம் காசை எடு காசை அப்படின்னு சொல்லி 2 பேரும் 2 கட்சிகளும் கொள்ளையடித்த காசை மக்களுக்கு அடித்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. மக்களும் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. ஆனாலும் மக்கள் எவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தில் இருந்தாலும் இந்த காசுகளை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு 5000 ஓவாவோ 2000 ஓவாவோ எல்லா ஓவாவையும் வாங்கிக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு சும்மா அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே போய் ஒரு ஓட்டை போட்டுவிட்டு போக தான் போகிறாங்க, நடக்கத்தான் போகுது. மற்றவன் பூரா ரத்தம் கக்கி ஐயோ ரத்தம் கக்கி போய் சேராமல் இருந்தால் சரி, இது நடக்கும், நடந்தே தீரும்